Welcome back to our channel. Preview of the fourth test match. India and England. One of the exciting series, no doubts. எப்போ அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்ற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிருக்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸாக இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். After seeing 3 matches, we are having 6 bowling option, which is not required. But on the 6 bowling option, because we need 8 batting option. 3 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு இந்த 193 நம்மளால அடிக்க முடியல. வாட் இஸ் த கரெக்டிவ் மெக்கானிசம் தட் தே நீட் டு டு? இல்ல 193 வந்து நம்ம 8 பேட்ஸ்மேன் அடிக்க முடியலன்னா 7 பேட்ஸ்மேன் தான் அடிச்சிருக்க முடியாது. செகண்ட் இன்னிங்ஸ் பிரஷர் அது நம்ம 7 6 மெயின் பேட்ஸ்மேன் இருந்தா கூட அது வந்து வின் பண்ணிருக்க முடியுமான்னு டவுட் தான். சர்ஃப்ராஸ் கான் மாதிரியோ ஷ்ரேயஸ் ஐயர் மாதிரியோ வேற பேட்ஸ்மேன் இல்ல ஸ்குவாட்ல. கரெக்ட். சோ இல்லாத பிளேயரை தேட முடியாது. This is what we have best. We should continue with this. இல்ல ஒரு கருண் நாயர் நம்பர் 3 தான் நீங்க பாக்குறீங்களா? ரிஷப் பண்ட நம்பர் 5 தான் இன்னும் பாக்குறீங்களா? ஜடேஜா பிளேஸ் பிரில்லியன்ட்லி வித் டெய்லண்டர்ஸ். அவர் கொஞ்சம் இறங்கிட்டு ஆல்ரவுண்டர் மேல ஸ்லாட் ஆகலாமா? Do you think these fine tunings are required for Indian cricket batting lineup? Of course, in the series they were not pretty clear. Okay, இப்போ சாய்ஸு கிளிக் ஆயிருந்தா கருண் நாயர் என்ன பண்ணிருப்பாங்க தெரியல. ஸோ கிளிக் ஆகுதுனால நம்பர் 3 கொண்டு இப்போ நம்பர் 3 கூட ஸ்டில் நாட் ஃபைனலைஸ்ட். ஓகே, அண்ட் ஸ்டில் தேர் நாட் வெரி கிளியர் அபவுட் வாட் டு டூ வித் நிதேஷ் ரெட்டி ஆர் ஷர்துல் தாக்கூர். ஷர்துல் தாக்கூர் வந்தாரு, அமிச்சிட்டாங்க. இப்போ நிதேஷ் ரெட்டி வச்சு பண்றது என்ன? அதான் 3 ஆல்ரவுண்டர்ஸ் தேவையே இல்லை ஆக்சுவலா. ஓகே, 2 ஸ்பின்னர்ஸே தேவையில்லை. வைல் வாஷி இஸ் கிரியேட்டட் a new headache in terms of taking that 4 wickets. இப்போ அவனை இறக்க முடியாது, வைக்க முடியாது. இறக்குனாலும் தப்பு, வச்சாலும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நான் 2 ஸ்பின்னர்ஸ் தேவைன்னு அவசியம் இல்லை. அன்லெஸ் தே கிரியேட் அ ஃபிளாட் டெக் லைக் தட் அண்ட் ரொட்டேட் இட். ஸோ நெதர் அந்த நிதேஷ் ரெட்டி பொசிஷனை லாங் டேர்ம்ல தே ஹவ் நாட் ஸ்டில் ஃபிகர் இட் அவுட். பிரசி டு பி வெரி ஆனஸ்ட், அவங்களுக்கு ஒரு டெஸ்டா பாக்குறாங்க இப்பதான். இப்போ புது அடிஷனல் போனஸ் வந்து பும்ரா 2 டெஸ்ட் ஆடுவார், 3 டெஸ்ட் ஆடுவார். யாரை வச்சுக்கணும் யாரை எடுக்கணும்னு தெரியல. மேபி நிதேஷ் ரெட்டி பொசிஷனை நெய்தர் யூ மேக் ஹிம் a pure batsman, ஒரு உள்ள புது பேட்ஸ்மேன் கொண்டு வா, இல்லாட்டி கெட் அ நியூ bowler, full time bowler who can add to the duties. ஓகே, அது மாதிரி வச்சுட்டு பேட்டிங் ஆப்ஷன் 7 வச்சுக்கலாம். நம்பர் 3 ஐ ஸ்டில் give the benefit of doubt to Karun Nair, but he blended well. கொஞ்சம் key moments he didn't succeed. Maybe one more chance, then they might look beyond Karun Nair. என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நமக்கு சுத்தமா பேஷன்ஸே கிடையாது. If you are selecting a team for 5 test series, you should go with your best playing 11. அவ்வளவுதான். Only for the conditions, either one bowler or one spinner or one all-rounder only has to change. நீங்க within 5 test match series நம்பர் 3 ட்ரை பண்ணுவேன், நம்பர் 5 ட்ரை பண்ணுவேன்லாம் பண்ணக்கூடாது. You give 5 test match series to Karun Nair, let him perform. Not performing, give that role to Sai. Based on 2 series, you decide who is better and go for him for a longer rope. You select up 15, predict your playing 11, and playing 11 you play for the series. Whether you lose or win doesn't matter. You should, if you have selected a playing 11, stick with this. Make changes 1 or 2 only for the conditions. You cannot keep changing. இந்த match நல்லா இல்ல, so number 3 மாத்துவேன், number 5 மாத்துவேன்லாம். Within a series you are not supposed to do. ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் சரௌண்டிங் அபவுட் த மெயின் மேன் பும்ரா. ஓகே, பிகாஸ் அவன் முன்னாடியே குறிச்சு வச்சிட்டாங்க 3 டெஸ்ட்னு. சப்போஸ் 3 டெஸ்ட் இப்போ 4 டெஸ்ட் இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் திங் ஃபார் அஸ். இப்போ 4 டெஸ்ட்ல ஆடணும்னா ஜெயிச்சிட்டோம்னா 5ஆவது டெஸ்ட் ஆட வைப்பீங்களான்னு தெரியல. ஓகே, இப்போ 4 டெஸ்ட் ஆடல, நாங்க ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு 5ஆவது டெஸ்ட் ஆடினா இப்போ 4 டெஸ்ட் தோத்தா சீரியஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 5ஆவது டெஸ்ட்லாம் ஆடி பிரோஜனம் இல்லை. இது என்ன ஆச்சுன்னா Arshdeep is not fully fit. We don't have the guts to reveal our playing 11 till the last minute and the start of the test match. ஆனா இவங்க எதுக்கு பும்ரா 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடுவார்னு முன்னாடி 3 மாசம் முன்னாடி சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. They should not have revealed it. Why they should reveal that he will play only 3 test match? Let him play. He can tell that he has got a niggle na சொல்லலாம்ல காலையில. கௌதம் கம்பீர் வந்து சூப்பர் ஸ்டார் கல்ச்சரே இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இங்க வந்து ஒரு பும்ராவை சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு டிப்ளமேட்டிக். I will tell you Bala why I am stressing on that point ன்னு நான் சொல்லிடுறேன் க்ளீனா. ஓகே, 3 டெஸ்ட் மேட்சஸ் இங்க தான் இந்தியாவுக்கு ஆட முடியும். இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஓகே. இந்த மனுஷன் வந்து ஐபிஎல் ஃபுல்லா சீசன் ஆடாம இருந்திருந்தா இங்க 5 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கலாம் ரெக்கவரி டைம் மூலமா. இது வந்து கிளியர் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இட் இஸ் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் சீரியஸ் போயிடுச்சு. இப்போ ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் டூரிங் த மேட்ச் ஆயிடுச்சு.
ஆமா ஆமா மேட்ச்லயே ஒர்க் அவுட். இந்த 5 நாள் போலிங்ல மேட்ச்லயே ஒர்க் அவுட் பண்ணி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இடன் கம் டில் 11th hour ஜோ ரூட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ நீ ஆட போறது 3 டெஸ்ட் மேட்ச், ஃபுல் த்ரோட்டல்ல போங்களேன் 3 டெஸ்ட் மேட்ச்ல. அது எதுக்கு மொந்த 3 டெஸ்ட் மேட்ச்லயோ 2 டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதுலயே சேஃப் கார்ட் பண்ணாங்க. அவர் நடுவில் போயிட்டு வந்தாரு, பிரேக் எடுத்துட்டு வந்தாரு, திருப்பி போட்டார், 4 ஓவர் தான் போட்டாரு. On the contrary, Ben Stokes, who is doing batting and also fielding, he bowled 10 overs on the trot when situation demanded. So, workload management series இப்போ அந்த டாபிக்கே இல்லை. ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் இந்த மேட்சே போயிடுச்சு பும்ராக்கு. நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் அதெல்லாம் சொல்லிட்டான். பட் இவனை ரொம்ப தூக்கி வச்சு விளையாடுறோமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஆளு இஸ் இம்பாக்ட் பிளேயர். ஆர்குமெண்டே கிடையாது. வேர்ல்ட் கிளாஸ் bowler who is really on the top of his இதுன்னா டெஸ்ட் மேட்ச் தான் பிவட்டல்னு நீங்க பேசுறீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஆடுப்பா, நீ வேற எதுவுமே வாடான்றேன் நான். It's as simple as that. It's a very very clean slate argument from my side. See, பும்ரா பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க நீங்க ஆர்கியூ பண்றீங்க பிவட்டல் இஸ் டெஸ்ட் மேட்ச், சோ அதனால டெஸ்ட் மேட்ச்னு. பட் பும்ரா இஸ் a 3 ஃபார்மேட் பிளேயர். 2 ஃபார்மேட்ல வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒன் வேர்ல்ட் கப் ஃபைனல், T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணது அவரால் தான். அந்த T20 ஃபார்மேட்ல he was bowling that. So we have to decide which format we are going to use. நம்ம சொல்றோம் you should use him for test, but testல வந்து his overall longevity will be lesser than using him in white ball cricket. He can extend for 3-4 years. இன்னொரு வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுக்கலாம் அவரால. So அதனால he is a great bowler in all 3 format. So the choice we have to give it to him. But as a management, we should not depend on him. We should tell that we are going with you. If you are fit, tell me, we will play you. Otherwise, we will not play you. Simple. எல்லாரும் போல ஒரு ரூல் பண்ணிருக்கணும். டாக்டர் டீம் டாக்டர் will tell இந்த மேட்ச் அவர் ஃபிட்டா இல்லையான்னு முடிஞ்சு போச்சு. முன்னாடியே சீரியஸ்க்கு முன்னாடி we cannot reveal that he will play 3 test match, 2 test matchலாம் சொல்லவே கூடாது. Old Trafford, I think Liam Dawson has been brought in. பஷீருக்கு பதிலா they can directly bring him Jacob Bethel. He can bowl off spin. He and Root can easily bowl. Bethel was the replacement looking for Olive Pope. Why? Because of fourth selection, their batting will become furthermore stronger. Bashir ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணல. What Bashir is doing, Bethel can easily do, and he's a wonderful batsman. Jacob Bethel is not a regular bowler, so they will go with a state swap mari. Okay, specialist spinner da. Liam Dawson will come in. I feel that they will not touch Crawley and Oli Pope. Right. Old Trafford பத்தி ஒரு statistics. If the batters apply and play themselves, irrespective of first innings or second innings, average scoreலாம் வந்து பாத்தீங்கன்னா well above 300 350 எல்லாம் இருக்கு. another run feastன்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்ல இருக்கு. ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் மூலமா எப்படி மேட்ச் சினாரியோ டர்ன் ஆக போகுதுன்றதுல தான் அந்த டெஸ்ட் மேட்ச் போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கில் டாஸ் வின் பண்ணுவாரா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டாஸ் பிராக்டிஸ் பண்ணணும், அவர் நிறைய பண்ண மாட்டேங்கிறாரு. எல்லாமே க்ளோஸ் மேட்ச் தான். டாஸ் எதுவுமே நம்ம கிட்ட போல. டாஸ் வின் பண்ணாலும் அடுத்தது ஸ்ட்ராட்டஜி என்னன்றது பார்க்கணும் பாலா. ஐ திங்க் win the toss bat first should be the ideal strategy. நான் லார்ட்ஸ்லயும் அதே தான் நான் சொன்னேன். Chasing, even if it is slightly less than 200, I was hesitant. I did call out India is not going to chase in the 4th innings. அதே மாதிரி தான் ஆச்சு. Better to put runs on the board and then, maintain the distance. Stokes toss win பண்ணாருன்னா பேட்டிங் எடுக்க மாட்டாரு. பார்க்கலாம். Correct. He will chase. Old Traffordல நம்ம ஒன்னும் ஜெயிச்சதே இல்ல. 4 டிரா 4 லாஸ். ஓகே. சோ செகண்ட் டெஸ்ட்ல என்ன நடந்ததோ ரிப்பீட்டடா டாஸ். I don't think so. I think Gill also doesn't want to chase actually. Gill trusts his bowling more than this batting. 2-all ஆனா சீரியஸ் பிக் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 2-all ஆகுமான்றது தான் क्वेश्चन. நான் சீரியஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்லயே முடியுமா? டெஸ்ட் சீரிஸ் 4th மேட்ச்லயே டிசைட் ஆகுமா? இல்ல it will go to 5th test match? பிரசி நீங்க சொல்லுங்க. You take a very very calculated risk. Rest Bumrah. Cricketing reasons இல்லாம சில ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பார்த்தோம்னா பும்ரா இல்லாத மேட்ச் கொஞ்சம் ஜெயிக்கிறோம் போல இருக்கு. ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பும்ரா கேப்டன் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு அந்த மேட்ச். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கல. கரெக்ட். சோ அதனால ஒரு மேட்ச் வச்சு எல்லாம் பண்ண முடியாது. பும்ரா அவ்வளவுதான். பும்ரா இல்ல அத பிரசி கிட்ட கேக்குறேன். பும்ரா இல்லாம 2 தோல்வி. பும்ராவோட இருந்து 2 தோல்வி இல்லாம ஒரே ஒரு வின்னு. 4வது டெஸ்ட்ல உங்க 2 பேருக்கும் கேக்குற கேள்விதான். 4வது டெஸ்ட் ஆட விட்டீங்களா பும்ராவை? 5வது டெஸ்ட் ஆட விட்டுவீங்களா சொல்லுங்க. இல்ல பும்ரா இல்லாம ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணோம். அது கரெக்ட்.
பும்ரா இஸ் a factor. பும்ரா இருந்த அட்வான்டேஜ் இல்லன்னா டிஸ்அட்வான்டேஜ் நினைச்சவே கூடாது. If Bumrah is Exactly. there, you play as an advantage. Bumrah Absolutely. play as an advantage, team will do much better. இருந்தாருன்னா போனஸ் நினைச்சு ஆடுங்க. It will be very good for Indian team. Interesting days ahead in terms of the squad selection and டாஸ் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கண்டிப்பா பிளேயிங் 11 சொல்ல போறது இல்லை இந்தியா. Let's wait and watch. Thanks for joining in today. Dear subscribers, do like and share. If new people are watching our channel, do subscribe to our channel. We are going to be quite regular. So thank you.